ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போலுமலைக்கு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் வரும்போது ரோடு ஃபுல்லாக ஆஃப்லைன் ரோடு தாங்க. நம்ம பைக்கு எம்டியில் வந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அசால்ட்டாக ஏறிச்சு அது. மற்றபடி மற்ற டூ வீலர் எதுனா வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். அது இல்லாமல் பிரேக்கு, மற்றபடி வண்டி கண்டிஷனாக இருந்தால் மட்டும் ஏறுங்க. கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் ஏறாதீங்க, ஏன்னா வர்ற வழி எல்லாமே மோசமாக தான் இருக்குது. நான் போகும்போது காமிக்கிறேன் எப்படி இருக்குது வழின்னு சொல்லிட்டு. உண்மையிலே விவிங்க அங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பசங்களோட சண்டே ட்ரிப் வந்தீங்களா ஒரு ஒர்த்தபிள் பிளேஸ் தான் எல்லாம் இது சொல்லுவேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்குது விவிங்க அங்கே. ஒன் டே ஃபுல்லாக ஜாலியாக பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிளேஸுங்க. இதில் ஆஃப்லைன் ரோடு தெரியல, உங்களுக்கு காமிக்க முடியல. நான் உங்களுக்கு இறங்கும் போது காமிக்கிறேன் ஆஃப்லைன் ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு 20 ரூபா டோக்கன் போடுறாங்க. பாருங்க டோக்கன், இதுதான் டோக்கன் போகிற பிளேஸு. நான் வந்துட்டேன் ஆல்ரெடி. இந்த இடத்துல டோக்கன் போடுறாங்க. வரும்போது மறக்காமல் வாங்கிக்கிங்க. எதுக்குன்னு தெரில, ஒருவேளை மேபி நம்ம பைக்குக்கு சேஃப்டி கூட இருக்கலாம். இதை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் போலுமலை மேலே ஏறுற பாயிண்ட்டு. இந்த ரோடு வழியாக தான் மேலே ஏறணும் பைக்கில். இப்போ எந்த பைக்கும் கீழே இறங்கலை. நான் வந்து நிற்கும் போது 3 பைக் வந்துச்சு. இப்போ எந்த பைக் இல்லை, சண்டே டைம் இல்லை இன்றைக்கி நான் வந்தது. நம்ம எம்டி பைக்கில் தான் வந்துச்சு மேலே. நல்லா அசால்ட்டாக ஏறிச்சு மேலே. ஆஃப்லைன் ரோடுனா கூட செகண்ட் கியர் தேர்ட் கியர்லேயே ஏறிச்சு நல்லா. ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த பைக்கில் நம்ம ஒரு ஆஃப்லைன் ரோடு ஏறுறது. ஆனால் எனக்கே நம்பிக்கையில் ஏறுன்னு சொல்லிட்டு, ஆனால் அசால்ட்டாக ஏறிச்சு. தேங்க்ஸ் ஃபார் எம்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக மேலே வந்துருச்சு. ஃபுல்லாக கல்லீரை தான் இருக்குது. இதுக்கு மேலே வண்டி போகல, இங்கே பார்க் பண்ணிடுச்சு வண்டியை. ஒரே ஒரு பைக் தான் இருக்குது, பைக்கிங்லேயே காணும். ஃபுல்லாக சண்டே ஃபுல்லாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மேலே போகலாம் வாங்க. கூட்டமே இல்லை. பைக் ஓட்டுறது தான் ஆஃப்லைன்னா, நடக்கிறது தான் ஆஃப்லைன் ஆகுது. ரொம்ப மோசமான ஆஃப்லைன் ஆகுது பாருங்கள். அவ்வளோ மோசமான ஆஃப்லைனாக இருக்குது. இதுக்கு மேலே ரோடு போடுவாங்களோ? நான் தனியாக தான் வந்திருக்கேன். ஸோ செல்ஃபி கேமராவில் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். பசங்க யாரும் வரல, எல்லாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. மேலே போகலாம் வாங்க, இருக்குன்னு போய் பார்க்கலாம். மேலே ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கணும். சின்ன மலையே ஏற முடியல. நெக்ஸ்ட் வீக்கில் வெள்ளிங்கிரி வேறு பிளான் பண்ணியிருக்கு. 7 மலை எப்படி நடக்க போகிறோன்னு தெரியல. இதுக்கே பூச்சி வாங்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட் அவர் தூக்கின்னு போகலாம். நான் சொன்னால உங்களுக்கு ஆஃப்லைன் ரோடு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த ஆஃப்லைன் ரோடு செம்ம கிரிட்டிக்கலாக இருந்துச்சு. நீங்கள் வரும்போது பார்த்து வாங்க. ஃபுல்லாக மண் ரோடு தான். ஃபஸ்ட் இயர் செகண்ட் கியர்லேயே வாங்க. இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு கீழே போகும்போது காமிக்கிறேன்.
ஃபுல்லாக ஆஃப்லைன் டோர் தான் பாருங்கள். நான் சொன்னேன்ல ஆஃப்லைன் டோர்னு சொல்லிட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக ஆஃப்லைன் டோர் தான். வரும்போது பார்த்து வாங்க.